போக்குவரத்து தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்ற பிறகு அவர்களது கோரிக்கைகள் குறித்து முடிவெடுக்கப்படும் என தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். கடந்த 2015ஆம் ஆண்டு அரியலூர் மாவட்டம் சன்னியாசிப்பேட்டை பகுதியில் நடைபெற்ற முற்றுகையிடும் போராட்டத்தில் அப்போதைய குன்னம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் தற்போதைய போக்குவரத்து துறை அமைச்சருமான சிவசங்கர் கலந்து கொண்டபோது பிரச்சினை ஏற்பட்டு அது கலவரமாக மாறியது. இதில் 9 காவலர்கள் காயமடைந்தனர். இதுகுறித்து கடலூர் மாவட்டம் ஆவினங்குடி காவல்துறையினர் பொது சொத்து சேதம் விளைவித்தல், பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தல் உள்ளிட்ட 8 பிரிவுகளின் கீழ் 37 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணை கடலூர் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீதான வழக்கை விசாரிக்கும் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் உள்ளிட்ட 29 பேர் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். வழக்கை விசாரணை செய்த நீதிபதி வழக்கு விசாரணையை அடுத்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். பின்னர் நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தை வருகின்ற 19ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதன் பிறகு அவர்களுக்கான முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் 1 வாரத்திற்கு உள்ளாக சிறப்பு கூட்டம் நடத்தப்பட்டு முழுவதுமாக பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் சிவசங்கரன் தெரிவித்துள்ளார். கிளாம்பாக்கத்து கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை பொறுத்தவரை பொங்கலுக்கு முன்பாகவே அரசு விரைவு போக்குவரத்து கழகம் எனப்படுகின்ற எஸ்சிடிசி முழுமையாக அங்கிருந்து இயக்கப்படுகிறது. பெங்களூரு கிழக்கு சாலை என்கின்ற ஈசிஆர் வழியாக செல்கின்ற பேருந்து மாத்திரம் கோயம்பேட்டிலிருந்து இயக்கப்படுகிறது. மற்ற அரசு போக்குவரத்து கழகங்கள் குறிப்பாக நம்முடைய விழுப்புரம், கும்பகோணம், சேலம் போன்ற போக்குவரத்து கழகங்களுடைய பேருந்துகள் பொங்கலின் போது சென்னையின் பல்வேறு நகரின் பகுதியிலிருந்தும் இயக்கப்பட்டது. கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்தும் இயக்கப்பட்டது. இப்பொழுது திரும்பி செல்கின்ற பொழுதும் சென்னையின் மற்ற பகுதியிலிருந்து சென்னைக்கு செல்பவர்களை கோயம்பேடு வரை அந்த பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. படிப்படியாக அந்த பேருந்துகள் எல்லாம் முழுவதுமாக கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து இயக்கப்படும்.